சவுதி அரேபியா மாதிரி ஒரு வறண்ட பாலைவனத்துல வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, வெள்ளத்துல மூழ்கிடுவீங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா என்னங்க ஜோக் பண்றீங்களான்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஆமா. அது சஹாரா பாலைவனத்துல பனிப்புயல் வீசுலன்னு சொல்ற மாதிரி கேட்க ரொம்பவே விசித்திரமா இருக்கும். அதேதான். ஆனா அது ஜோக் இல்ல, அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு ஏப்ரல் 15, 2026. ம். ஒரு எக்ஸ்பர்ட்டா, அதாவது வெளிநாட்டவரா சவுதியில வாழ்றது பாத்தீங்கன்னா, ரூல்ஸ் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு சிக்கலான வீடியோ கேம் விளையாடுற மாதிரி. உங்களுக்கு தேவையான அந்த புது ஷீட் கோடுகளை கொடுக்க தான் நாங்க இங்க இருக்கிறோம். கரெக்ட். அந்த வீடியோ கேமோட ரூல்ஸ் இப்ப முன்ன விட ரொம்ப வேகமா மாறிக்கிட்டு வருது. அதாவது முன்பு சவுதி அரேபியா அப்படின்னாலே வெறும் எண்ணெய் வளம் கொண்ட நாடுங்கிற அடையாளம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆமா, எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு அது உலகத்தோட மிகச் சிறந்த டிஜிட்டல் கட்டமைப்பை கொண்ட ஒரு சமூகமா தன்னை முழுமையா மாத்திக்கிட்டு இருக்கு. இத நாம வெறும் செய்திகளா பார்க்க கூடாது. கண்டிப்பா. நீங்க அங்க வசிக்கிற ஒரு வெளிநாட்டவர்னா இந்த மாற்றங்கள் உங்களோட வீசா, பயணம், அன்றாட பாதுகாப்புன்னு எல்லாத்தையும் நேரடியாகவே பாதிக்கும். அதத்தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். முதல்ல அந்த பாலைவன வெள்ளம் அப்படிங்கிற முரண்பாட்டுல இருந்தே ஆரம்பிப்போம். சரி. சிவில் டிஃபென்ஸ் தரப்புல இருந்து இப்போ ஒரு ரொம்ப தீவிரமான எச்சரிக்கை வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சவுதியோட பல பகுதிகளில் கடுமையான இடியுடன் கூடிய மழை, அப்புறம் வெள்ள அபாயம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. குறிப்பா பாத்தீங்கன்னா மெக்கா பிராந்தியத்தில் இருக்கிற தைஃப், மைசான், அதாம், துராபா, அல் முவையா, அல் குர்மா, அப்புறம் ரியாத் பகுதிகள் இதனால் கடுமையா பாதிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. பள்ளத்தாக்குகள் நீர்நிலைகளை விட்டு விலகி இருக்கணும், வெள்ளம் உள்ள பகுதிகளில் நீந்துறது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கணும் எச்சரிச்சிருக்காங்க. அதேதான். இத கேட்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. அதாவது பல மாசங்களா மழையே இல்லாத ஒரு இடத்துல திடீர்னு ஒரு மழை பெஞ்சா அந்த தண்ணி முழுவதையும் அந்த வறண்ட பூமி உடனே உறிஞ்சிக்கணும் இல்லையா? பாக்குறதுக்கு அது அப்படி தோணலாம். அப்புறம் எப்படி அங்க இவ்ளோ பெரிய வெள்ளம் உருவாகுது? நிலவியல் ரீதியா, அதாவது ஜியாலஜிக்கலா அது செயல்படுற விதம் முற்றிலும் வேற. பாலைவனங்கள்ல ஏற்படுற இந்த திடீர் வெள்ளம், அதாவது ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ்னு சொல்வாங்க. ஓ, ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ். ஆமா. நாம வெப்பமண்டல நாடுகள்ல சாதாரணமா பாக்குற மழை வெள்ளத்தை விட இது பல மடங்கு ஆபத்தானது. நிஜமாவா? அது எதனால? ஏன்னா பல மாசங்கள், சில சமயம் வருடக்கணக்கா மழை பெய்யாததால பாலைவன நிலத்தோட மேற்பரப்பு பாத்தீங்கன்னா சுட்ட களிமண் மாதிரி ரொம்ப கடினமான ஒரு ஓடா மாறிடும். ஒரு கிரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஓஹோ, அதாவது ஒரு கடினமான கான்கிரீட் தரை மாதிரி ஆயிடுமா? அதேதான். அந்த மண்ணுக்கு தண்ணிய உடனே உறிஞ்சுற தன்மை, அந்த பெர்மியபிலிட்டி இருக்காது. அப்போ தண்ணி நிலத்துக்குள்ள இறங்கறதுக்கு பதிலா மேற்பரப்புலயே தங்கிடும். ஒரு சரிவான கான்கிரீட் தரையில ஒரு வாளி தண்ணிய ஊத்துனா அது எவ்வளோ வேகமா ஓடுமோ அதே மாதிரி ஒரு நிலைமை அங்க உருவாகுது. கரெக்டா? மிக சரியான உதாரணம். திடீர்னு ஒரு பெருமழை பெய்யும்போது அந்த நிலத்தால தண்ணிய உள்வாங்க முடியாத காரணத்தால மழை நீரெல்லாம் ஒன்னு சேர்ந்து தாழ்வான பகுதிகளை நோக்கி பாயத் தொடங்கும். சவுதியில வாடி அப்படின்னு சொல்லப்படுற காய்ந்த நதிப்படுகைகள் இல்லனா பள்ளத்தாக்குகள் நிறைய இருக்கு. ஆமா, வாடி பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வாடிகள் இயற்கையாகவே ஒரு புனல் மாதிரி, ஒரு ஃபனல் மாதிரி செயல்படும். பல கிலோமீட்டர் பரப்பளவுல விழுற மழைநீர் முழுவதும் இந்த வாடிகளுக்குள்ள நுழையும் போது அதோட வேகமோ அழுத்தமோ கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு அதிகரிக்கும். அடடே! எந்த முன்னறிவிப்பும் இல்லாம வெறும் சில நிமிஷங்கள்ல ஒரு அமைதியான காய்ந்த பள்ளத்தாக்க சீரிப்பாயும் காட்டாரா அது மாத்திடும். ஓ, அதனாலதான் சிவில் டிஃபென்ஸ் அவ்வளோ கடுமையா எச்சரிக்கிறாங்களா? ஆமா. ஒரு எக்ஸ்பர்ட்டா நீங்க உங்களோட வீக்கெண்ட்ல நண்பர்களோட சேர்ந்து ஒரு காய்ந்த பள்ளத்தாக்குல கேம்பிங் பண்ண திட்டமிடுறீங்கன்னா வானிலை சீராகிற வரைக்கும் அதை தவிர்க்கிறது தான் உங்க உயிரை காப்பாத்துரும். கண்டிப்பா. ஏன்னா நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் பெய்யற மழையோட தாக்கம் கூட நீங்க இருக்கிற வாடியில ஒரு பெருவெள்ளமா எந்த நேரத்திலயும் உருவெடுக்கலாம். ரொம்பவே பயனுள்ள தகவல் இது. அதாவது இயற்கையோட சீற்றத்தை ஒரு அரசாங்கம் எச்சரிக்கைகள் மூலமா மட்டும்தான் கையாள முடியும். ஆனா மனித கூட்டத்தை நிர்வகிக்க தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கருவியை சவுதி அரசு கையில் எடுத்திருக்காங்க. ஆமா, சரியா சொன்னீங்க. இது நம்ம அடுத்து பார்க்க போற விஷயத்தோட நேரடியா தொடர்புடையது. அதாவது ஏப்ரல் 18 முதல் மெக்காவுக்குள்ள நுழையறதுக்கு சில மிக கடுமையான புதிய விதிமுறைகள் இப்போ அமலுக்கு வந்திருக்கு. ஹஜ் 2026 முன்னிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆமா. மெக்காவுக்கு வெளியே வசிக்கும் வெளிநாட்டவர்கள் யாரா இருந்தாலும் அவங்க வேலைக்காக மெக்காவுக்குள்ள போகணும்னா அப்ஷேர் இல்லனா முகீம் தளம் வழியா பதிவு செஞ்சு ஒரு சிறப்பு அனுமதி, அதாவது பெர்மிட் வாங்குறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். இதுக்காகவே உள்நாட்டு அமைச்சகம் தஷ்ரீஹ் அப்படிங்கிற ஒரு புதிய ஒருங்கிணைந்த டிஜிட்டல் போர்ட்டலா அறிமுகப்படுத்தியிருக்காங்க.
ஹஜ் விசா வச்சிருக்கவங்கள தவிர வேற எந்த விசிட் விசா இல்லனா தற்காலிக விசா வச்சிருக்கவங்களும் ஏப்ரல் 18க்கு பிறகு மெக்காவுல நுழையறதோ தங்குறதோ சட்டவிரோதம்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஏப்ரல் 18 கெடு அப்படிங்கிறது வெறும் ஒரு சம்பிரதாயமான அறிவிப்பு இல்லைங்க. வேற என்ன? ஹஜ் அப்படிங்கறது உலகிலேயே மிக குறுகிய காலத்துல மிகச்சிறிய புவியியல் பரப்பளவுக்குள்ள நடக்கிற ஒரு மிகப்பெரிய மனித கூட்டமைப்பு. சுமார் 20 முதல் 30 லட்சம் மக்கள் ஒரே நேரத்துல மெக்காவுக்குள்ள நுழைறாங்க. பிரம்மாண்டமான நம்பர் அது. ஆமா, அவங்களுக்கு தேவையான தண்ணி, மருத்துவம், போக்குவரத்து, சுகாதாரம், பாதுகாப்புன்னு எல்லாத்தையும் கொடுக்கறது ஒரு சாதாரண லாஜிஸ்டிக் சவால் கிடையாது. கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். அதனால இந்த தஷ்ரீ போர்ட்டல் மூலமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, மெக்காவுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தனிநபரும் எதற்காக அங்க இருக்காங்க அப்படிங்கறத முன்கூட்டியே தீர்மானிக்கிறாங்க. இது ஒரு டிஜிட்டல் நுழைவாயிலா, ஒரு டிஜிட்டல் கேட் கீப்பரா செயல்படுது. ஒரு நிமிஷம், இதை நான் சரியா புரிஞ்சுக்க விரும்புறேன். சொல்லுங்க. இப்போ நான் ரியாத்துல வசிக்கிற ஒரு இன்ஜினியர் இல்லனா டாக்டர்னு வச்சுக்குவோம். எனக்கு மெக்காவுல எந்த வேலையும் இல்ல. ஆனா ஏப்ரல் 20ஆம் தேதி மெக்காவுல இருக்கிற என் நண்பரை பார்க்கவோ இல்ல ஒரு சாதாரண பயணமாகவோ நாங்க போக நினைக்கிறேன். சரி. என்கிட்ட இந்த பர்மிட்டும் இல்ல. இது இப்போ சட்டவிரோதமா? நான் அதிகாரப்பூர்வமா சட்டத்தை மீறுறேனா? சந்தேகமே இல்லாம அது சட்டவிரோதமானதுதான். நீங்க அந்த நேரத்துல பெர்மிட் இல்லாம மெக்காக்குள்ள நுழையவே முடியாது. ஓ, அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சா? ஆமா, இந்த தஷ்ரீஹ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா சவுதியோட பல்வேறு டேட்டா பேஸ்களோட இணைக்கப்பட்டிருக்கு. மெக்காவை சுற்றியுள்ள சோதனை சாவடிகள்ல இப்பலாம் வெறும் பேப்பர்களை மட்டும் செக் பண்றதில்ல. அப்புறம் எப்படி செக் பண்றாங்க? பயோமெட்ரிக்ஸ் மற்றும் டிஜிட்டல் ஸ்கேனிங் மூலமா உங்களோட இகாமாவோட இணைக்கப்பட்ட பெர்மிட் இருக்கா அப்படிங்கறத நொடிப்பொழுதுல உங்க கம்ப்யூட்டர் மூலமாவே உறுதி செஞ்சுடுவாங்க. ஆடா. உங்களுக்கு முறையான ஹஜ் விசா இல்லனா தொழில் சார்ந்த காரணங்களுக்காக வாங்கப்பட்ட அந்த தஸ்ரீஹ் அனுமதி இல்லனா உங்களை அப்படியே திருப்பி அனுப்பிடுவாங்க. ஒருவேளை அதையும் மீறி போக ட்ரை பண்ணா? விதிகளை மீறி உள்ள நுழைய முயன்றா கடுமையான அபராதம், சிறை தண்டனை இல்லனா சவுதியிலிருந்து நிரந்தரமா நாடு கடத்தப்படுறது, அதாவது டிபோர்டேஷன், இந்த மாதிரி மிக கடுமையான சட்ட விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஓ மை காட். அந்த புனித பயணத்தை மேற்கொள்றவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காகவே இந்த விதிகள் இவ்ளோ கடுமையா நடைமுறைப்படுத்தப்படுது. அரசாங்கம் மக்களை கண்காணிக்கிறதுக்கும் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை எவ்வளோ திறமையா பயன்படுத்துது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஆமா, உண்மைதான். ஆனா ஒரு எக்ஸ்பர்ட்டா சவுதியில வாழ்ற எல்லாருக்குமே ஒரு பொதுவான மன அழுத்தம் இருக்கும். அதுதான் இகாமா மற்றும் விசா புதுப்பித்தல். ஓ, அத பத்தி கேக்குறீங்களா? அது ஒரு பெரிய தலைவலியாச்சே. அதேதான். உங்களோட இக்காமா காலாவதியாகிற தேதி நெருங்கிக்கிட்டு இருக்கும். நீங்க உங்க கம்பெனி ஹெச்ஆருக்கு காலையில இருந்து ஃபோன் பண்ணுவீங்க, அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஆமா, நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். உங்களோட ஸ்பான்சர்ஷிப் மாற்றம், அதாவது கஃபாலா என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பேங்க் அக்கவுண்ட் முடக்கப்பட்டுடுமோ, குடும்பத்தோட விசா ரத்தாகிடுமோங்கிற ஒரு இருண்ட பயம் எப்போதுமே மனசோட ஓரத்துல இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அந்த சிஸ்டம் இதுவரைக்கும் ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. நாம ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா உள்ள என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. ஆனா இப்போ ஜவாசாத், அதாவது பாஸ்போர்ட் மற்றும் குடிவரவுத்துறை அந்த பிளாக் பாக்ஸை உடைச்சு எரிஞ்சிட்டாங்க. ஆமாவா, அவங்க ஒரு புதிய டிஜிட்டல் இணைப்பை அறிமுகப்படுத்திருக்காங்க. id.ms.gdp.government.sa அப்படிங்கிற இந்த தளம் மூலமா ஒரு வெளிநாட்டவர் தன் சொந்த மொபைல்லையே தன்னோட பதிவு எண் அல்லது சீரியல் எண்ணை போட்டு விண்ணப்பத்தோட தற்போதைய நிலைய மிக துல்லியமா தெரிஞ்சுக்க முடியும். சூப்பர்ல. இது இங்கிலீஷ்ல இருக்கா? தற்போதைக்கு இந்த தளம் அரபு மொழியில மட்டும்தான் செயல்படுது. ஆனா இதோட ஆங்கில பதிப்பு விரைவிலே வரவுள்ளதுன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு இதை படிக்கும்போது நம்ம ஒரு ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆப்ல பீட்சா ஆர்டர் செஞ்சுட்டு அது அடுப்புல இருக்கா, பேக்கிங் ஆகுதா, இல்ல டெலிவரி பாய் கிளம்பிட்டாரான்னு லைவா ட்ராக் பண்ணுவோமே, அதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா இங்க நம்ம ட்ராக் பண்றது நம்ம வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிற ஆவணங்களை. ஒருவேளை உங்க விண்ணப்பத்துல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் குறைவா இருந்தா திரும்பவும் ஜவாசாத் ஆபீஸ்க்கு நேர்ல ஓட வேண்டியதில்லை. அதேதான். அந்த தளத்திலேயே தேவையான டாக்குமெண்ட்ஸை பிடிஎஃபா அப்லோட் பண்ற வசதியும் கொடுத்திருக்காங்க. உங்களோட அந்த பீட்சா ட்ராக்கர் ஒப்பீடு கேட்க வேடிக்கையா இருந்தாலும் இதோட பின்னாடி இருக்கிற தொழில்நுட்பம் ரொம்ப ஆழமானது. இது வெறும் ஒரு வெப்சைட் கிடையாது. ஜவாசாத் அவங்களோட பேக் அண்ட் டேட்டா பேஸ பொதுமக்களோட பயன்பாட்டுக்காகவே திறந்து விட்டுருக்காங்க. ஓ, அப்ப இது ஒரு பெரிய சிஸ்டம் அப்டேட். ஆமா, முன்பெல்லாம் ஒரு எக்ஸ்பர்ட் எந்த ஒரு தகவலுக்கும் தன்னோட ஸ்பான்சரையே சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. அதிகார சமநிலை அப்படிங்கிறது முற்றிலுமா ஸ்பான்சரோட பக்கமே சாய்ந்திருந்துச்சு. உண்மைதான்.
ஆனா அந்த டிஜிட்டல் வெளிப்படைத்தன்மை அந்த சமநிலையை மாத்துது. விண்ணப்பம் எங்க தேங்கியிருக்கு, யாருடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கு, என்ன டாக்குமெண்ட் தேவைங்கிற முழு தகவலும் இப்போ நேரியா உங்க கைகள்ல இருக்கு. அது ரொம்ப நிம்மதியான விஷயம். கண்டிப்பா. இது வெளிநாட்டவர்களோட மன அழுத்தத்தை ரொம்ப பெரிய அளவுல குறைக்கிறது மட்டும் இல்லாம அரசாங்க அலுவலகங்கள்ல ஏற்படுற தேவையற்ற கூட்டத்தையும் தவிர்க்குது. இந்த மாற்றங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. நிலப்பரப்புல இருக்கிற உள்கட்டமைப்பை சவுதி அரேபியா முழுமையா தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. தரையில இவ்ளோ பெரிய தொழில்நுட்ப பாய்ச்சலை நிகழ்த்தின அவங்க தங்களோட பார்வையை இப்ப வானத்தை நோக்கி திருப்பியிருக்காங்க. ஓ, சவுதி ஏர்லைன்ஸ் பத்தி சொல்ல வரீங்களா? ஆமா, நீங்க உங்களோட இக்காமா வேலைகள் எல்லாம் முடிஞ்சு நிம்மதியா உங்க சொந்த நாட்டுக்கு லீவுல போக விமானத்துல பயணிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். சவுதி ஏர்லைன்ஸ் அந்த பயணத்தை முற்றிலுமா மாத்தி அமைக்க ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆமாங்க. சவுதி ஏர்லைன்ஸ் தனது பயணிகளுக்கு விமானத்துல இலவச அதிவேக பிராட்பேண்ட் இன்டர்நெட் சேவையை வழங்க போறாங்க. மத்திய கிழக்குல உள்ள அனைத்து விமானங்களிலும் இந்த வசதியை வழங்குற முதல் நிறுவனம்ங்கிற பெருமையை அவங்க பெறாங்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இதோட பின்னணியில இருக்கிறத பாத்தீங்கன்னா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டோட துணை நிறுவனமான நியூ ஸ்பேஸ் குரூப். ஓஹோ, PIF இதுலயும் இருக்காங்களா? ஆமா, இவங்களோட கூட்டாண்மையோட ஆரம்பத்துல வினாடிக்கு 300 மெகாபைட், அதாவது 300 MBPS வேகத்துல இந்த சேவை தொடங்க உள்ளது. 300 MBPS-ஆ? ஆமாம், அது மட்டும் இல்ல, எதிர்காலத்துல இதை 800 மெகாபைட் வரை அதிகரிக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. அடேங்கப்பா. பயணிகள் எந்த தடையுமின்றி வீடியோ கால்கள் பேசவும், நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான தளங்கள்ல தங்களுக்கு பிடிச்ச டிவி ஷோக்களை 4K ரெசல்யூஷன்ல பார்க்கவும் இது அனுமதிக்கும். 800 MBPS வேகமா? இதை கேட்கும்போது எனக்கு தலை சுத்துதுங்க. என் வீட்ல நான் யூஸ் பண்ற பிராட்பேண்ட் கனெக்ஷனே இதை விட பல மடங்கு குறைவான வேகத்துல தான் வேலை செய்யுது. நிறைய பேர் வீட்ல அப்படித்தான். ஆனா 35,000 அடி உயரத்துல மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்துல பறந்துகிட்டு இருக்கிற ஒரு உலோக குழாய்க்குள்ள இவ்ளோ பெரிய டேட்டாவை எப்படி அனுப்புறாங்க? அதுதான் அந்த டெக்னாலஜியோட மேஜிக். அது மட்டும் இல்ல, எனக்கு இன்னொரு நடைமுறை சிக்கலும் தோணுது. ஒரு விமானத்துல ஒரு 300 பயணிகள் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். சரி. எல்லாருக்கும் 800 MBPS இன்டர்நெட் இலவசமா கிடைக்குதுன்னா எல்லாரும் ஒரே நேரத்துல அவங்க குடும்பத்தினர் கூடயோ இல்ல ஆபீஸ் மீட்டிங் இருக்கோ வீடியோ கால் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமா, பேச வாய்ப்பு இருக்கு. அந்த விமானத்தோட உள்ளே இருக்கிற சத்தத்தை நினைச்சு பாருங்க. அது ஒரு அமைதியான பயணமா இல்லாம ஒரு பரபரப்பான மீட்டிங் ரூம் மாதிரியோ இல்ல பங்குச்சந்தை மாதிரியோ இரைச்சலா மாறிடாதா? நீங்க சொல்ற அந்த இரைச்சல் குறித்த கவலை முற்றிலும் யதார்த்தமானதுதான். இல்லையா பின்ன? தொழில்நுட்பம் திடீர்னு வளரும்போது மனிதர்களோட சமூக பழக்க வழக்கங்கள் அதற்கேற்ப உடனே மாறுறதில்ல. விமானத்துல வீடியோ கால் பேசும்போது எப்படி நடந்துக்கணும், மத்த பயணிகளுக்கு எப்படி தொந்தரவு இல்லாம இருக்கணுங்கிறது குறித்து புதிய நாகரிகங்களும் விதிமுறைகளும் நிச்சயம் உருவாகும். சைலண்ட் ஜோன்ஸ் மாதிரி ஏதாவது கொண்டு வருவாங்களா? ஒருவேளை விமான நிறுவனங்களே அந்த மாதிரி சைலண்ட் ஜோன்ஸ் அறிமுகப்படுத்தலாம். ஆனா நீங்க கேட்ட அந்த தொழில்நுட்ப கேள்விக்கு வர்றேன். சொல்லுங்க. 35,000 அடி உயரத்துல எப்படி 800 MBPS வேகம் சாத்தியம்? இது வழக்கமான ஜியோ ஸ்டேஷனரி செயற்கைக்கோள்களை நம்பி இருக்கிற பழைய தொழில்நுட்பம் கிடையாது. ஓ, வேற டெக்னாலஜியா? ஆமா, நியூ ஸ்பேஸ் குரூப் லோ எர்த் ஆர்பிட், அதாவது LEO அப்படின்னு சொல்லப்படுற பூமிக்கு மிக அருகில் சுற்றும் மேம்பட்ட செயற்கைக்கோள் நெட்வொர்க்குகளை பயன்படுத்துறாங்க. அதாவது சிக்னல் பயணம் செய்யற தூரம் கணிசமா குறைக்கப்படுறதால வேகம் அதிகரிக்குதுன்னு சொல்றீங்க? துல்லியமா அதேதான். சிக்னல் பூமியிலிருந்து செயற்கைக்கோளுக்கும் அங்கிருந்து நேரடியாக நகரும் விமானத்தின் மீதுள்ள ரிசீவருக்கும் மைக்ரோ செகண்டுகள்ல கடத்தப்படுது. வாவ், இது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப சாதனை. இது நாம வெறும் பயணிகளுக்கான சலுகைன்னு சுருக்கிட முடியாது. இது விஷன் 2030 திட்டத்தோட ஒரு மிக முக்கியமான அங்கம். BIF இன்வெஸ்ட்மெண்ட் சும்மா இருக்காது. கண்டிப்பா. சவுதி அரேபியா தனது டிஜிட்டல் உள்கட்டமைப்பை வெறும் தரைப்பரப்போடு நிறுத்திக்க விரும்பல. வானத்துல பறக்கிற ஒவ்வொரு விமானத்தையும் தங்களோட டிஜிட்டல் நெட்வொர்க்கோட ஒரு நீட்சியாகவே அவங்க பாக்குறாங்க. செம விஷனரி மூவ் இது. நீங்க தரையில இருக்கும்போது எந்த அளவுக்கு தடையின்றி உலகத்தோட இணைக்கப்பட்டிருக்கீங்களோ அதே அளவு இணைப்ப வானத்திலையும் கொடுக்க முடியும் அப்படிங்கறத உலகிற்கு காட்டுறாங்க. காமா, இன்னைக்கு நாம விவாதித்த அனைத்து விஷயங்களையும் சற்று பின்னோக்கி பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான சித்திரம் நமக்கு கிடைக்குது. ஆமா, ஒரு புறம் இயற்கையோட சீற்றமான திடீர் வெள்ளங்களை எதிர்கொள்ள சிவில் டிஃபென்ஸ் கொடுக்கும் டிஜிட்டல் எச்சரிக்கைகள், மறுபுறம் உலகின் மிகப்பெரிய மனித கூட்டங்கள்ல ஒன்னான ஹஜ் பயணத்தை நிர்வகிக்க மெக்காக்குள்ள யார் நுழையணும்னு தீர்மானிக்கிற தஷ்ரீக் டிஜிட்டல் நுழைவாயில். கரெக்ட். அது மட்டுமே இல்லாம வெளிநாட்டவர்களோட மிகப்பெரிய தலைவலியான விசா மற்றும் இகாமா புதுப்பித்தல ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பை போல மாத்தின ஜவாசாத்தோட டிஜிட்டல் தளம்.
இறுதியா மேகங்களுக்கு மேல அதிவேக இன்டர்நெட்டை வழங்குற நியூ ஸ்பேஸ் குரூப் மற்றும் சவுதி ஏர்லைன்ஸ். நீங்க சரியா சுட்டிக்காட்டின மாதிரி இது சவுதி அரேபியாவோட ஒட்டுமொத்த பரிணாம வளர்ச்சியை காட்டுது. கண்டிப்பா. ஒரு வெளிநாட்டவரா நீங்க சவுதியில வாழும்போது இந்த மாற்றங்களை நீங்க உங்க அன்றாட வாழ்விலேயே உணர முடியும். இந்த தகவல்களை சரியான நேரத்துல தெரிஞ்சுக்கிறது உங்களை அபராதங்கள்ல இருந்தும் சட்ட சிக்கல்கள்ல இருந்தும் காப்பாத்துறது மட்டும் இல்லாம அந்த நாட்டுல உங்க வாழ்க்கைய ரொம்ப எளிமையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் மாத்துது. அந்த எளிமை தான் ரொம்ப முக்கியம். இந்த அலசலோட ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த வீடியோ கேம் உதாரணத்தை திரும்பவும் நினைச்சு பாருங்க. ஒரு காலத்துல விசா அலுவலகங்கள்ல மணிக்கணக்கா காத்து கிடந்தோம். ஆனா இன்னைக்கு வானத்துல பறந்துகிட்டே வீட்ல இருக்கிறவங்க கிட்ட வீடியோ கால் பேசுறோம். சவுதி அரேபியா தன்னோட டிஜிட்டல் கட்டமைப்புல இவ்ளோ அசுர வேகத்துல முன்னேறிக்கிட்டு வருது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. இன்னும் ஒரு 5 அல்லது 10 வருஷங்கள்ல சவுதியில ஒரு எக்ஸ்பேர்ட்டோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அரசு அலுவலகங்கள், பிளாஸ்டிக் ஐடி கார்டுகள், பாஸ்போர்ட் புத்தகங்கள் அப்படிங்கிற ஒண்ணு முற்றிலுமா அழிஞ்சிடுமா? வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய விழித்திரையோ இல்ல கைரேகையோ உங்களுக்கான முழுமையான அடையாளமா மாறி கிளவுட் மூலமா உங்க வாழ்க்கை முழுவதுமாக டிஜிட்டலா நிர்வகிக்கப்படுமா? ஒருவேளை இது கட்டுப்பாடுகள் நிறைஞ்ச வீடியோ கேம் ஆவதற்கு பதிலா நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லாத எல்லாமே தானாகவே இயங்கும் ஒரு ஆட்டோ பைலட் வாழ்க்கையா மாறிடுமா? இத நீங்களே சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த அலசல்ல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திப்போம்.